தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சண்டே மார்னிங்கே 7 மணிக்கெலாம் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 1 hour டிரைவில் ஒரு போன்சாய் ஷோ நடக்குது. யூகேயில் போன்சாய் ரொம்பவே பாப்புலர். நிறைய பேர் போன்சாய் வளர்ப்பாங்க. ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து நிறையா ஷோஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நான் யூகே வந்ததுக்கப்புறமேட்டு எனக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு போன்சாய் ஷோவுக்கு போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. இப்போது அந்த ஆசை நிறைவேறி இருக்குன்னு சொல்லலாம். 4 yearsக்கு அப்புறம் ஒரு போன்சாய் ஷோவுக்கு நான் போகிறேன் யூகேயில் ஃபர்ஸ்ட் டைமாக. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ கூட்டம், காலையிலே எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, போன்சாய் ஷோஸில் நமக்கு நிறைய போன்சாய் மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்கும். போன்சாய் ரொம்ப யூஸ்வலாக நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஆரம்பமே அட்டகாசமாக இருந்தது. என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய பெயிண்ட் ட்ரீ வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அது ஒரு இன்ஃபார்மல் அப்ரைட் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டைலில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டெட்வுட்லாம் இருக்க மாதிரி கூட ரொம்பவே நேச்சுரலிஸ்டிக்காக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு ஃபார்மல் அப்ரைட்டில் ஷோஹின் போன்சாய் ஒன்று வச்சுருந்தாங்க. என்னடா எதோ பேர் சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் இந்த வீடியோவில் அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். போன்சாய் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றின தெரியும். போன்சாயே என்னன்னு தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நியூ டேர்ம்ஸாக இருக்கும். இந்த மாதிரி ஷோஸில் பொதுவாகவே ஷோக்குன்னு தனியாகவே நிறைய போன்சாய் ட்ரீஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷோ கண்டக்ட் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்ஸ்லாம் செய்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் சப்ளை பண்ணுறவங்க, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டார்டர் போன்சாய் ட்ரீஸ், அதுக்கப்புறம் போன்சாய் ஆகிறதுக்கு இல்லை ஆகி ஒரு 1 or 2 years அந்த மாதிரி ட்ரைனிங்கில் இருக்க ட்ரீஸ் அதெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போன்சாய் ட்ரீஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரிலேட்டிவ்லி காஸ்ட் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைனர் ஸ்பாட்ஸு, பர்டிகுலராக போன்சாய் ட்ரீஸை வைக்கிற மாதிரியான ஸ்டாண்ட்ஸ், நேம் டேக்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட், எல்லா போன்சாய் ட்ரீக்குமே எல்லா பாட்டுமே வைக்க முடியாது. அந்தந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி, அந்தந்த ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி தான் பாட்ஸ் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பாட்ஸ்லாம் கூட இங்கே வச்சுருப்பாங்க. இவர்கிட்ட நான் ஒரு போன்சாய் ட்ரீ வாங்கினேன், அதை பற்றியும் சொல்கிறேன். இவரோட போன்சாய் ட்ரீஸ்லாம் ஒரு ஸ்டார்டர் மெட்டீரியல் தான். பட் ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ரொம்பவே சீப் ப்ரைஸ்க்கு எனக்கு கொடுத்தாங்க. 8 poundsக்கு ஒரு போன்சாய் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சாத்தியமில்லாத ஒரு விஷயம், கற்பனைக்கும் அப்பாற்பட்ட விஷயம்னு சொல்லலாம். பட் ஆனால் இவர் எனக்கு ஒரு 8 poundக்கு ஒரு சூப்பரான போன்சாய் ஒன்று கொடுத்தாரு. 8 pound கூட இல்லை, 6 poundக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதனால தான் மெயினாக அவரை ஃபோக்கஸ் பண்ணி நான் வீடியோ எடுத்தேன், அவர் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இங்கே நிறைய போன்சாய்ஸ் இருந்தது. கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருந்தது. ஒரு ஷோக்கு போனால் நம்ம கம்மியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போவோம். பட் ஆனால் இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னே சொல்லலாம். அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஏன்னா நம்ம ஷாப்ஸில் போய் வாங்குகிற போன்சாயை விட ஷோஸில் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் போவோம். பட் ஆனால் இங்கே அந்தளவுக்கு இல்லை. நான் வாங்கின அந்த ஒருத்தரை தவிர மீது எல்லாருமே கொஞ்சம் அதிகமாக தான் காஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த டெட்வுட்டெல்லாம் பாருங்கள், இதுவே 95 poundsக்கு வச்சுருக்காங்க. சின்ன சின்ன லாக்ஸ்லாம் கூட, உட்டன் லாக்ஸ்லாம் கூட 2 pounds 3 pounds அப்படி வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த போன்சாயில் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இல்லை இந்த நிறைய போன்சாயில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்லாம் இருக்குது, பெஞ்சிங் அந்த மாதிரிலாம். ஸோ அதுக்கு ஆக்சென்ட்டில் வைக்கிறதுக்கு, டெக்கரேஷனுக்கு வைக்கிறதுக்கு கூட வச்சுருப்பாங்க. ஸோ போன்சாய் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஃபார்மல் அப்ரைட், இன்ஃபார்மல் அப்ரைட், செமி கேஸ்கேட், வின்ஸ் ஸ்வெப்ட், அதுக்கப்புறம் ப்ரூம் ஸ்டைல், அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் இதுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட் இருக்கும். ஷாலோ பேஸில், ரவுண்டடில், ஸ்கொயர் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப்பில், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ப்ரோக்கனான ஸ்டைல் மாதிரி, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்க பாட்டு, அதுக்கப்புறம் கேஸ்கேட் ஸ்டைலுக்கெலாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரியான பாட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட் இருக்குது. அதுக்கப்புறம் பாட்டிங் மீடியம் கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாட்டிங் மீடியம் கூட இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேமே போன்சாய், ஷோகின் போன்சாய் அப்படிங்கிறது ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த போன்சாய்க்கெலாம் ஒரு நம்ம விரல் சைஸுக்கு தான் இருக்கும், 1 or 2 inches அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெலாம் இந்த மாதிரி பாட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாட்ஸ்லாம் நம்ம யூஸ்வலாக நார்மலாக இருக்கிற கடையிலெல்லாம் வாங்க முடியாது. இந்த மாதிரி ஷோஸ்க்கு போகணும், இல்லாட்டி போன்சாய்க்குன்னு தனியாக ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நர்சரிஸில் தான் நமக்கு கிடைக்கும். அப்புறம் சில பேர் இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரீஸ்லாம் கூட பண்ணி வச்சுருந்தாங்க, மினியேச்சர் போன்சாய். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஷோகின் ஆர் மேமே போன்சாய்ன்னு சொல்லுவாங்க. மேமே போன்சாய் இது, ஷோகின் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இதை விட பெருசாக இருக்கும்.
ரொம்பவே அழகாக இருந்தது. பட் ஆனால் பயங்கர காஸ்ட்லி, எஸ்பெஷலி இந்த ஸ்டால் வந்துட்டு ரொம்பவே காஸ்ட்லி. நான் வந்துட்டு மோஸ்ட்டாக ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால, வீட்டில் வந்து ஸ்பேஸ், அதாவது கார்டன் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால மேமே போன்சாய் இல்லாட்டி ஷோகின் போன்சாய் தான் இது பண்ணுவேன், ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் இங்கே பார்த்தேன். இந்த பாட்டு பாருங்கள், 80 pounds, அதாவது நம்ம ஊர் காசுக்கு வந்துட்டு ₹800 வரும். அவ்வளோ காஸ்ட்லியாக வச்சுருந்தாங்க. எதுக்கு அவ்வளோ காஸ்ட்லின்னு தெரியல. ஹேண்ட்மேடாக இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சின்ன ஜூனிப்பர், பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டெட்வுட் பண்ணி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு ரொம்ப பழைய ட்ரீ அப்படின்றது தெரியணுங்கிறதுக்காக அந்த ட்ரீயோட பார்க் வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு 2 or 3 years ஓல்டு, இல்லாட்டி ஒரு 5-6 years ஓல்டு தான் இருக்கும். பட் ஆனால் அது பார்க்குறதுக்கு ரொம்பவே பழைய ட்ரீ மாதிரி இருக்கும். இந்த ட்ரீலாம் வந்துட்டு 18 pounds அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் அது பாட்டு சும்மா வளர்ந்துருக்கும். பேசாமல் நான் கூட இந்த மாதிரி வீட்டிலே வளர்த்தி கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணலாமோன்ட்டு கூட தோணுச்சு. அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஷாப் வந்து ஒரு 3D பிரிண்டில் வந்து பாட் செய்கிற ஷாப். ஸோ இது கொஞ்சம் ரொம்பவே இன்னோவேட்டிவாக இருந்தது. அண்டு ரிலேட்டிவ்லி காஸ்ட்டும் வந்து சீப்பாக இருந்தது. பிகாஸ் அந்த பிளாஸ்டிக் வந்து ரீயூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கில் செஞ்சுருப்பாங்க. அந்த பாட்டில் வந்து கீழே வைக்கிற மெஷ்ஷு, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட், அதெல்லாமே கூட இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது. இவங்கக்கிட்ட வந்து நான் ஒரு 2 பாட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த கீழே போன்சாய் பாட்டுக்கு கீழே வைக்கிற ட்ரேஸ் கூட ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பென் ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க. அது 3 pounds தான். பட் ஆனால் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருந்தது. அந்த வெளியில் வந்து அந்த சைனீஸோட அந்த இதெல்லாம் போட்டு இருந்தது. ஸோ அவங்கக்கிட்ட எடுத்து காமிச்சேன், இதை பேசாமல் ஒரு பாட் மாதிரி யூஸ் பண்ணலாம் பென் ஸ்டாண்டுக்கு பதில் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமேட்டு இந்த பாட்டில் வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ் அதெல்லாம் கூட வைப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. இந்த பாட் பாருங்கள், ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி பாட்ஸ்லாம் வந்து நம்ம போன்சாய் வைக்கும் போது ரொம்ப யூனிக்காக ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி மினியேச்சர் ஃபிகர்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. சைனீஸ் மினியேச்சர் ஃபிகர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் இவங்கக்கிட்ட இருந்து வந்து 2 குட்டியாக போட் வாங்கியிருந்தேன். அது வந்து நான் வீடியோவில் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி அந்த பெஞ்சிங்னு சொன்னேன் இல்லையா, பெஞ்சிங் அப்படிங்கிறது வந்து போன்சாயை வந்துட்டு நம்ம ஒரு மினியேச்சர் செட்டப்பில் க்ரியேட் பண்ணி ஒரு சீனிக்காக க்ரியேட் பண்ணுறது தான் பெஞ்சிங். அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டெக்கரேஷன்ஸ்லாம் வைக்கலாம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஷோஸ் வைக்கும் போது கூட போன்சாய் ஷோவில் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய ட்ரீஸ்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வைப்பாங்க. ஆக்சென்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை. குட்டி குட்டி பாட்டில் வந்து சும்மா நார்மலாக ஒரு செடி கூட வைப்பாங்க. அது வந்து போன்சாய் ஷோஸில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம்னு சொல்லலாம், இல்லை அது வந்து அந்த ஒரு ட்ரெடிஷன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நான் அந்த ஷோஸில் வச்சுருந்த ட்ரீஸ்லாம் வந்து பின்னாடி வீடியோவில் வரும் பாருங்கள், அப்போ நான் காட்டுறேன். இவங்களுமே வந்து சில ட்ரீஸ்லாம் செடியெலாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. அப்புறம் இங்கே நிறைய போன்சாய்க்கு தேவையான புக்ஸ் அதெல்லாம் கூட இருந்தது. அப்புறம் இங்கே வந்து ஒரு பாட் மேக் பண்ணுறவங்க வந்து நிறைய குட்டி குட்டியாக பாட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இவங்கக்கிட்ட கொஞ்சம் சீப்பாக இருந்தது. ப்ரைஸ் வந்துட்டு 3 pot வந்து 10 pounds இருந்தது, விச் இஸ் சீப், குவைட் சீப் இங்கே கம்பேரிட்டிவ்லி. இப்போது நம்ம ஷோஸில் என்னென்ன ட்ரீஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் வச்சுருந்தாங்க அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்லேயும் வச்சுருந்தாங்க. ரொம்பவே மெஜஸ்டிக்காக சூப்பராக இருந்தது. மோஸ்ட்டாக வந்து இங்கே இருக்க நேட்டிவ் ஸ்பீஷீஸ், அதுக்கப்புறமேட்டு மேப்பிள் ட்ரீஸ், அதுக்கப்புறம் கோனிஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் தான் வச்சுருந்தாங்க. பைன், அதுக்கப்புறம் லார்ச், அதுக்கப்புறம் சில ஷ்ரப் பிளான்ஸ் இங்கே இருக்க யூகேல இருக்க ஷ்ரப் பிளான்ஸ் வந்து போன்சாய் ஃபார்மில் வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஆக்சன்ட் பிளான்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு லோனிசரா. இது வந்து யூஸ்வலாக புஷ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த பார்டர்ஸ்லாம் புஷ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க.
பயோஃபென்சிங்கில் கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரீயில் இந்த பிளான்ட் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடான பிளான்ட்டு. பட் ஆனால் இதில் இவ்வளோ சூப்பராக ஒரு பயங்கரமான ஒரு போன்சை பண்ண முடியும்னு இப்போ தான் பார்த்தேன். ஐ மீன் எனக்கு முன்னாடியே தெரியும், நான் இப்போ தான் இவ்வளோ மெஜஸ்டிக்கான ஒரு போன்சை அந்த ட்ரீயில் பண்ணி பார்த்துருக்கேன். இது கூட பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் சொன்ன அந்த ஆக்சன்ட் பிளான்ட்டிங் வந்து அதுதான் குட்டியாக இதில் வச்சுருக்காங்க. ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக நல்லா பண்ணியிருந்தாங்க உண்மையாலுமே. இது வந்து ஒரு பைன் ட்ரீ. அப்புறம் இது எகெயின் டைமில் வந்துட்டு ஒரு ஆக்சன்ட் பிளான்ட்டிங் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து மேப்பிள். இது வந்து அந்த ஷோகின் சைஸ் போன்சைஸ் சூப்பராக இருந்தது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து ஒரு பைன் ட்ரீ. எவ்வளோ சூப்பராக ராமிஃபிகேஷன்ஸ் அந்த பிரான்ச்சஸ்லாம் இது பண்ணியிருக்காங்க பாருங்கள், டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீ வந்து ஒரு 800 இயர்ஸ் ஓல்டான யூ அப்படின்னு சொல்லுவாங்க, OIEW யூன்னு ஒரு ட்ரீ. ஸோ அந்த ட்ரீ அது 800 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரீ பாருங்கள் பாதி அழிஞ்ச நிலையிலையும் அதை வந்து ஃபுல்லாக ராஃப்ட் ஸ்டைலில் போன்சை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. அப்புறம் இங்கே வந்து செம்மையாக ஒன்று வச்சுருந்தாங்க. இது வந்து பெஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சைனீஸ் ஆர்ட் ஃபார்ம். ஸோ ஒரு ட்ரீயை சுற்றியும் வந்து ஒரு மினியேச்சராக ஒரு சீனிக் மாதிரி டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ட்ரீஸ் வந்து ஒரு கிளிஃபில் இருக்க மாதிரி, சுற்றிலும் வந்து குட்டியாக ஒரு ஐலாண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு ஜுனிப்பர் ட்ரீ. ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு சைனீஸ் ஜுனிப்பர் ட்ரீ. சூப்பராக இருக்குது பாருங்கள், அதோட ஃபார்ம் நல்ல காம்பேக்டாக. உங்கள் யாருக்காச்சும் போன்சை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது போன்சைக்காகவே ஸ்பெசிஃபிக்காக. போன்சை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது ஒன்று பேஷன்ஸ். ஏன்னா போன்சை வந்து சீக்கிரமாக பண்ண முடியாது, கண்டிப்பாக கொஞ்சம் நாள் ஆகும். ஐ மீன் கொஞ்சம் வருஷமே ஆகும். நீங்கள் வந்து இந்த சீட்ஸ்லேருந்து வளர்க்குறது அந்த மாதிரிலாம் போன்சை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டங்கிறத விட அது வந்து ரொம்ப லேட் ஆகும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. இது பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஸ்கல்ப்சர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்கல்ப்சர். அவ்வளோ அழகாக ஆர்டிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க பாருங்கள். 3 முயல் வந்து இந்த மாதிரி ஃபைட் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ரேபிட் ஃபுட் ஃபர்னுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபர்ன் பேர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரேபிட் வச்சுருந்தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி போன்சை பண்ணுறதுக்கு வந்து இது கூட பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கப்பா, வேறு லெவல். போன்சை பண்ணுறதுக்கு வந்து மெயினாக உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் போன்சை பற்றி பேசிக்ஸ் வந்து நான் யூடியூப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து நான் கரெக்டாக போன்சைனா என்ன, ஐ மீன் ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவல் இல்லாட்டியும் ஒரு பேசிக்காக என்னென்ன உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். போன்சை வந்து ஒரு பெரிய கடல், ஒரு ஆர்ட் மாதிரி. அது ஒரு ஆர்ட், பெரிய கடல் மாதிரி. அதில் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக உங்களுக்கு வந்து பொறுமை வேணும் அது பண்ணுறதுக்கு. உடனே வந்து நமக்கு போன்சை பண்ண முடியாது. ஒரு ட்ரீ, ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம அந்த ட்ரீ ஷேப்பில் மாற்றி அதுக்கு வந்து நிறைய கேரக்டர்ஸ்லாம் வர வைக்கணும். ஒரு மெச்சூரான ட்ரீ வந்து எப்படி இருக்குமோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த ட்ரீக்கு கொடுத்து அதை வந்து போன்சையாக ஆக்கணும். அது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றின வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் கண்டிப்பாக. அப்புறம் போன்சையில் வந்து நிறைய ஷேப்ஸ்லாம் இருக்குது. ஃபார்மல் அப்ரைட், இன்ஃபார்மல் அப்ரைட், அதுக்கப்புறம் கேஸ்கேட், செமி கேஸ்கேட், ராஃப்ட், ப்ரூம், லிட்ராக்டி, அந்த மாதிரி நிறையா இருக்குது. லிட்ராட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து செமி கேஸ்கேட் இல்லை, அது வந்து இன்ஃபார்மல் அப்ரைட். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம ஊரில் வந்துட்டு நிறைய ட்ரீஸ் வந்து ஈஸியாக போன்சை பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து ஜேட் பிளான்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான பிளான்ட், ரொம்ப வெர்ஸ்டைலான பிளான்ட், எல்லா ஸ்டைலுமே அதில் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரேம்னான ஒரு பிளான்ட் இருக்குது. அதுக்கப்புறம்
எனக்கு டக்குன்னு அந்த நேம் மறந்துருச்சு, அந்த பிளான்ட்டுடைய நேம். அந்த டெக்கரேஷனுக்குலாம் வைப்பாங்க, குரோட்டன் மாதிரி இருக்கும், லெமன் எல்லோ கலரில் இருக்கும். அதில் கூட சூப்பராக பண்ணலாம். நான் கண்டிப்பாக ஒரு அடுத்த சீரீஸில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக போன்சாயை பற்றி போடும்போது நான் அதில் கரெக்டாக எல்லாம் என்னென்ன பிளான்ஸ் அந்த மாதிரி சொல்கிறேன். இது வந்து ஒரு ரோஸ் பிளான்ட். ரோஸில் வந்து போன்சாய் பண்ணி எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். ப்ளூம் ஆச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும், பூ பூக்கும் போது பார்க்குறதுக்கு. அந்த ஃபார்மே வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மூவ் பண்ணும்போது, நம்ம வேறு வீட்டுக்கு போகும்போது அந்த மாதிரிலாம். இன்னொன்று வந்து நம்ம அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே யூகேல கூட நிறையா பேர்த்தோட போன்சாய் ட்ரீஸ்லாம் திருட்டு போயிருக்கு. ஸோ சின்ன ட்ரீயாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக, யாருக்கும் தெரியாமல் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். நானே என் வீட்டில் வந்துட்டு ப்ராப்பராக அது பார்த்தாலே போன்சாய் அப்படிங்கிற மாதிரி தெரிகிற மாதிரியான போன்சாயெலாம் வந்து நான் பத்திரமா எடுத்து ஒரு சீக்ரெட்டான பிளேஸில் வச்சுருக்கேன். சீக்ரெட்டான பிளேஸ் இல்லை, அது வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி பிளேஸில் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போன்சாயை பற்றி சொல்கிறேன். எனக்கு இந்த ஸ்கல்ப்சரை வந்து பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கல்ப்சரும் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, 2 மான் சண்டை போடுற மாதிரி. சரி, வேறு லெவல் அந்த ஆர்டிஸ்ட், எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இது தான் வாங்கினேன். ஸோ அந்த முன்னாடி அந்த ஒரு வீடியோவில் ஹாய் காமிச்சார்ல, அவரோட ஸ்டாலில் தான் இந்த போன்சாய் வாங்கினேன். கூடவே வந்துட்டு நான் இந்த போன்சாய் வந்து நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் ரேமிஃபிகேஷன்லாம் பண்ணும். ரேமிஃபிகேஷன்னா வந்து அந்த பிரான்ச்சஸில் வந்து இன்னும் அந்த செகண்டரி டெர்ஷரி பிரான்ச்சஸ் அதெல்லாமே வந்து பேட் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அப்போ தான் அது ஒரு மெச்சூர் லுக் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை வந்து ஸ்டைலிங் பண்ணும். அதுவுமே வந்து நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் இதில். அப்புறம் இந்த 2 பாட் வாங்கினேன், குட்டி பாட். நான் சின்ன சைஸ் தானே பண்ணுவேன், அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த கான்கேவ் கட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம சிசரில் வந்து ஒரு பிரான்ச்சை வெட்டும் போது அது வந்து பாதியாக அப்படியே வெட்டி நிற்கும். பட் ஆனால் இந்த மாதிரி கட்டரில் வந்து நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும். அந்த கட்டு வந்துட்டு ப்ராப்பராக கட் பண்ணும். ஸோ அதுக்காகவே இந்த கான்கேவ் கட்டர் வந்து போன்சாய்க்குன்னே யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த புக்கு வந்து அந்த கடையில் வந்து அந்த ஸ்டாலில் வந்து ஒருத்தரை பார்த்தேன் இல்லையா, இந்த போன்சாய் ட்ரீ வாங்கினவர், அவர் வந்து எனக்கு இந்த புக்கு வந்து சும்மா கிஃப்டாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியாக 2 போட் வாங்கினேன். இது இப்போ யூஸ் ஆகலினாலும் எனக்காச்சும் வேறு எதுக்காவது யூஸ் ஆகும். ரொம்பவே பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தது. நான் இந்த டெரேரியம் அதுக்கப்புறம் சில ஆர்ட் ஒர்க்ஸ் அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இல்லாட்டி சின்னதாக ஒரு பாண்டு மாதிரி பண்ணுறப்போ அதில் வைக்கிறதுக்கு கூட சம்டைம்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் வாங்கினேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். மெயினாக எனக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, அதனால தான் நான் யூடியூப்லேயே போடுறேன். கண்டிப்பாக நீங்களும் இதை பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து இந்த போன்சாயை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து என்னோடய போன்சாய் ஜேர்னி, நான் என்னென்ன போன்சாய்லாம் வச்சுருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லி பார்க்கலாம். நான் ப்ராசஸாக பண்ணாட்டியும் வந்துட்டு பிக்சர்ஸ் மாதிரி அந்த மாதிரி கொடுக்குறேன். பிகாஸ் நான் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அந்தளவுக்கு எனக்கு டைம் இருக்காது. நான் வீடியோ எடுக்கிறதுக்கும் இங்கே யாரும் இல்லை, ஸ்டாண்டில் வச்சு எடுத்தாலும் அது எனக்கு செட் ஆகலை. அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். ரொம்ப பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண தெரியாது. பண்ண தெரியாதுங்கிறது இல்லை, அவ்வளோ எஃபர்ட் போட்டு என்னால் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நான் எனக்கு தெரிஞ்ச கார்டனிங் ஸ்கில்ஸ், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து என்ன மாதிரி பிளான்ட்ஸில் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களுக்கு வந்து நான் அது இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மெயினாக யூடியூபே ஆரம்பித்தேன். இது வந்து மித்த சேனல் மாதிரி ரொம்ப ஃபேன்சியாக நல்ல எடிட்டிங்லாம் பண்ணி பயங்கரமாக அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் ஆனால் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் என்னை வந்து ஒரு பிளான்ட் எப்படி வளர்க்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ்.